காலம் மாதிரிலாம் சும்மா வந்து பிள்ளைய வந்து கட்டி குடுத்துட்டோம், சீர் செஞ்சுட்டோம் அப்படின்ற லெவல்ல இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயுமே ஒரு கணவன் வந்து தொழில் கொஞ்சம் கஷ்டம் வரலாம். டெய்லி வேலைக்கு போறவங்க எத்தனையோ பேர் சாமானிய மக்கள் வந்து கணவனா இருக்கிறவங்க தினம் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இந்த மாரி சூழல்ல வேலை இருக்கும், இல்லாம போகும், கஷ்டங்கள் வரும். இப்ப நம்ம புள்ள கஷ்டப்படாம வாழணுங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை பொதுவாவே இன்னைக்கு வந்து இனி வரும் காலத்துல வந்து ரூ. 30,000லேருந்து குறைஞ்சது ரூ. 30,000 ஒரு ரூ. 50,000 வருமானம் இல்லாமல் எந்த குடும்பமும் நடத்த முடியாது. திருமணமாகி வாழ்க்கை நடத்துக்கிறவங்க 30,000லேருந்து ரூ. 50,000 வரைக்கும் கண்டிப்பா பணம் குடும்பம் நடத்த முடியும். இப்ப நம்ம ஒரு பொண்ண வந்து கட்டிக் குடுக்குறோங்க. அவருக்கு வேலை வாய்ப்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை, கஷ்டம் வருது. அப்ப அந்த சூழல்ல வந்து நம்ம பிள்ளைய வந்து என்ன பண்ணணும்னா, எப்பயுமே பேரலல் சிறு சேமிப்பு முந்தியெல்லாம் சொல்லுவாங்க. கஷ்டம் வர டயத்துல உதவும் சேர்த்து வைங்க. காசு பணத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலம்லாம் அன்றைய காலத்தோட ஒப்பிட்டெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. பெண் பிள்ளைய பெத்தாலும் நம்ம பிள்ளையும் ஆணுக்கு நிகரா. நாள பின்ன வந்து அவருக்கு உடம்பு முடியல, தொழில் சரியில்லனாலும், நான் 2 சைடுமேங்க. சரிக்கு சரியா வந்து இப்ப ம ம இப்போ பொண்ண கற்றவரு எவ்வளோ சம்பாரிக்கிறாரோ, சம்பாரிக்கலன்றதெல்லாம் பெண் வீட்டார்ல சிந்திக்கக்கூடாது. நம்ம புள்ள ஒரு சராசரியா குடும்பம் நடத்துறதுக்கு, மருமகனோ இல்ல இப்ப பொண்ண கட்டிக்கிட்டவங்க மருமகன் தொழில் சரியில்ல, வேலைவாய்ப்புகள் இல்லனாலும், நம்ம புள்ள கட்டிக் குடுத்த புள்ள வந்து அதுக்கு வருமானம் இருக்குங்க. கல்யாணம் பண்ணதோட நிம்மதின்றது எப்படி வரும்? நம்ம பிள்ளைக்கு கஷ்டம் வராதுன்ற ஒரு கஷ்டப்படாது நம்ம புள்ள அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா தானே நிம்மதின்னு பெத்தவங்களுக்கு வரும். கட்டிக் குடுத்துட்டா நிம்மதி வந்துருமா? சீர் செஞ்சுட்டா நிம்மதி வந்துருமா? அது இல்ல. இப்ப எல்லாருமே வந்து பெருசா வந்து வேலை பார்க்குறவங்க, அந்த மாரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது வந்து பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இத சொல்ல வரல. சராசரி மனிதர்கள். எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கோ, பேங்க் வேலைக்கு போறதோ, நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு படிக்கிறதோ, 100க்கு 100 பிள்ளையும் படிச்சு கவர்மெண்ட்ல பேங்க்கு, ரயில்வே, கலெக்டரு, டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீலு இப்படின்னு ஆயிருதா? இல்ல. நல்லா படிப்பு வர பிள்ளைக படிக்கட்டும். படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால், படிப்பு வராத பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தனித்துவம் நிச்சயமாக இருக்கும். அதான் நம்ம சொல்ல வர்றது. இறைவன் படைப்புல வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். நிச்சயமா இருக்கும். கலையில ஒரு ஆர்வம் இருக்கும். அல்ல விளையாட்டுல ஆர்வம் இருக்கும். ஏதோ ஒண்ணு அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அத பெத்தவங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க பெண் பிள்ளை